ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்தே ஜாப்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க்லேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. என்ன ஜாப் அப்படின்னு பார்த்தோம்னா, நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி அப்படிங்கிற பணிகளுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தோம்னா 5/5/2024 கொடுத்துருக்குறாங்க. மே மாதம் 5ஆம் தேதி தான் அந்த லாஸ்ட் டேட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். இப்போ பார்க்க போகிறோம், அப்பாயின்மெண்ட் ஆஃப் மேனேஜிங் டைரக்டர் அண்டு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இவங்களோட பேங்க் பற்றின டீட்டெயில்ஸ், அதாவது தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க் லிமிட்டட்லேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம் இல்லையா, அதுக்கான அவங்களுக்கோட டீட்டெயில்ஸ் வந்து சில இது கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்துட்டு இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தோம்னா ஆன்லைனில் அப்ளிகேஷன் வந்து கிடைக்கிது. அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 19/4/2024 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்ளை பண்ணியிருக்கான லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா 5/5/2024 வந்து கொடுத்துருக்குறாங்க. மே மாதம் 5ஆம் தேதிக்குள்ளே வந்து நம்ம இந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தோன்னா இந்த ஜாப் என்ன அப்படிங்கிறது, அதுக்கான எந்த மாதிரி இருக்கும் நம்மளோட ஒர்க் வந்து அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து ஃபஸ்ட் இது ஜாப் சம்மரியில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ஏஜ் பார்த்தோம்னா நாட் லெஸ் தென் 45 இயர்ஸ் ஆன், அதுக்கான டேட் கொடுத்துருக்காங்க March 31, 2024. அதாவது 45 வயதுக்கு வந்து குறைவாக இருக்கக்கூடாது, 62 வயதுக்கு வந்து மிகாமல் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்துட்டு இதுக்கான இது பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு டெம்பரரி ஜாப்னு இதிலே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கான பீரியடு பார்த்தோம்னா 3 இயர்ஸ் வந்து ஒர்க்கிங் பீரியட் வந்து கொடுத்துருக்குறாங்க. சேலரி டீட்டெயில்ஸ் பார்த்தோம்னா இது வந்து நம்மளோட ஒர்க்கை வச்சு தான் அவங்க வந்து கொடுப்பாங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் பார்த்தோம்னா எனி டிகிரி, அதாவது எனி கிராஜுவேட்டு, போஸ்ட் கிராஜுவேட் ஃப்ரம் எ ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி அண்டர் ரெகுலர் சர்க்குலேஷன், அதாவது ரெகுலரில் வந்து படிச்சிருக்கணும். எந்த ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்தாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. எனி கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட் வந்து முடிச்சிருந்தாலும் போதும்னு சொல்லி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ், அதர்ஸ், ஸ்கில்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோம்னா ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் அட்லீஸ்ட் வந்து 25 இயர்ஸ் இன் டிஃப்ரெண்ட் வெர்டிகல்ஸில் வந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத வந்து சில இது மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, பார்த்துக்கோங்க. இது ஃபுல்லாகவே ரீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஒரு ஜாப் அப்ளை பண்ணுறதா இருந்தாலுமே ஃபுல் டீட்டெயில்ஸ் ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அதர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நம்ம வந்துட்டு ஆர்பிஐக்கு எதிராக எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது, நம்ம மேலே கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சில இது கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்கில்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஃபுல்லாகவே மேனேஜ் பண்ணுற ஸ்கில்ஸ் இருக்கணும். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இஸ் மஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. குட்டாக வந்து லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் இருக்கணும், அதாவது நல்லா மோட்டிவேட் பண்ணி எல்லாத்தையும் ஆர்கனைசேஷன் எல்லாத்தையுமே கோஆப்ரேட் பண்ணி கொண்டு போகிற மாதிரி ஒரு ஸ்கில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில இது கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து கேண்டிடேட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸலண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் அண்ட் ப்ரோவன் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருக்கணும். லீட் எ டீம் ஆஃப் டேலண்டட் பீப்புள் டு டேக் த பேங்க் ஆஃப் கிரேட்டர் ஹைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஜெனரல் கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. த போஸ்டிங் வில் பி அட் த பேங்க்ஸ் ஹெட் ஆஃபீஸ் அட் தூத்துக்குடி, தமிழ்நாடு. இது வந்து தூத்துக்குடியில் உள்ள. அடுத்து அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து 5/5/2024 வந்து ரீச் ஆகிற மாதிரி வந்து நம்மளை வந்து அனுப்ப சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வந்து கேன்வாசிங் இன் எனி ஃபார்ம் வில் லீட் டு டிஸ்குவாலிஃபைடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அடுத்து டிஸ்க்ளைமர் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அப்ளிகேஷனில் வந்து ஃபில் பண்ணும்போது இன்கரெக்டாக வந்து நம்ம ஃபில் பண்ணியிருந்தாலும் சரி, இன்கம்ப்ளீட்டாக வந்து நம்ம அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணாமல் வச்சுருந்தாலும் சரி, நம்மளோட இதை வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாத்தையுமே கரெக்டாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கான வெப்சைட் வந்து கொடுத்துருக்குறாங்க. நம்ம அப்ளை பண்ணுறது வந்து இவங்களோட பேங்க்கான அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த வெப்சைட்டில் போய் நம்ம வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். அடுத்து வந்து மெயிலில் வந்து நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க, அல்லது வந்து போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அட்ரஸ்மே கொடுத்துருக்குறாங்க. 2 ஆப்ஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து நம்மளை வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இண்டிவிஜுவலாக வந்து கம்யூனிகேட், அதாவது நம்ம செலக்டட் கேண்டிடேட்ஸ் மட்டும் என்ன செய்வாங்க அப்படின்னா போஸ்ட் அனுப்புவாங்க, அப்படி இல்லைன்னா மெயில் அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது வந்து இன்டர்வியூ மூலம் வந்து செலக்ட் பண்ணுறோம். இது வந்து ஃபுல்லாகவே பேங்க் சம்மந்தப்பட்டது, அவங்க வந்து செலக்ட்
செலக்ட் பண்ணுறதும் செலக்ட் பண்ணாமல் இருக்கிறதும் அவங்களோட ப்ராசஸை பொறுத்து அப்படி சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அது மாதிரி எதுவும் அதாவது இன்கம்ப்ளீட்டான ஃபார்ம் இருந்துச்சுனாலும் இன்கரெக்டான அப்ளிகேஷன் இருந்துச்சுனாலுமே வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படி சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணிக்கலாம். மெயிலை வந்து அனுப்புங்க. அப்ளை பண்ணுறதுக்கான அட்ரஸ்மே கொடுத்துருக்குறாங்க. கான்ஃபிடென்ஷியல் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் MD and CEO and addressed to the chairperson, nomination and remuneration committee of the board, Tamil Nadu Mercantile Bank Limited, head office 3rd floor 57th VE ரோடு தூத்துக்குடி 628002 அப்படின்னு சொல்லி அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸ்க்குமே நம்ம வந்து அப்ளை பண்ணலான்னு கொடுத்துருக்குறாங்க. அப்ளை பண்ணும்போது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபுமே இதில் வந்து போஸ்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து 2 டைப்ஸாக அப்ளை பண்ணுறது கொடுத்துருக்காங்க. மெயிலையும் அப்ளை பண்ணலாம், இல்லைனா போஸ்ட்லேயும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி செலக்ட் ஆகிருக்கும் அப்படின்னா மெயில் அவங்க வந்து நமக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க, அப்படி இல்லைனா போஸ்ட் வந்து அனுப்புவாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. நம்மளோட வீடியோவை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி அவங்களுக்கு யூஸ் ஆகலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.